கரூரில் சோதனைக்கு வந்த வருமான வரித்துறை அதிகாரிகளின் கார் மீது தாக்குதல் நடத்திய வழக்கில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் நீதிமன்றம் வழங்கிய முன்ஜாமீனில் ஷூரிட்டி கொடுப்பதற்காக கரூர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். விவரங்களுடன் செய்தியாளர் அருள் செல்வன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருள் செல்வன், விவரங்கள். வணக்கம். கடந்த 2023ஆம் ஆண்டு கரூர் மாநகராட்சி உட்பட்ட ராமகிருஷ்ணபுரத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் வீட்டிற்கு வருமான வரித்துறை அதிகாரிகளும் சோதனையிட வந்தனர். அப்போது ஏற்பட்ட தகராறுல வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அந்த நேரத்தில் அங்கிருந்த சோதனைக்கு வந்த அதிகாரிகளோட கார் கண்ணாடி உடைக்கப்பட்டு அது தொடர்பான வழக்கில் 21 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு அவர்கள் ஜாமீன் பெற்று திரும்பினர். இந்த நிலையில ஆட்சிக்கு பிறகு அந்த வழக்கானது முதல் தகவல் அறிக்கையில் மாற்றம் செய்யப்பட்டு சுமார் 100க்கும் மேற்பட்டோர் அந்த வழக்கில் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டனர். அதில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சகோதரர் அசோக்குமார் பெயரும் சேர்க்கப்பட்டது. இந்த நிலையில அவர் முன்ஜாமீன் கேட்டு கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் நாடியதை அடுத்து அவருக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகி 2 பேர் சூரிட்டி கொடுத்து தற்போது அதுக்கான முன்ஜாமீன் ஆணையை பெற்று சென்றுள்ளார். இதற்காக காலை 9:30 மணி அளவில் நீதிமன்றத்தில் ஆஜரான அவர் சுமார் 2 மணி நேரத்திற்கு பிறகு தற்போது அந்த ஜாமீன் பெற்று திரும்பி சென்றார். அவர் நீதிமன்றத்தில் ஆஜரான தகவலை அடுத்து இங்கு ஏராளமான திமுக திரண்டதால அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.